அனைத்தும் எளிய முறையில் இனிய தமிழில். யூசேஜ் ஆஃப் டென்சஸ். ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் பலரும் குழப்பமடைகிறது எந்த இடத்துல எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான். மொத்தம் 12 டென்சஸ் இருந்தாலும் அடிப்படையாக நம்ம அதிகம் பயன்படுத்துறது முதல் 6 டென்சஸ். அதோட சரியான பயன்பாடுகளை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ப்ரெசன்ட் டென்ஸ். டூ, ரைட், டாக், வாக் இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்தை குறிக்குது. செய்கிறேன், எழுதுகிறேன், பேசுகிறேன், நடக்கிறேன் அப்படின்னு வரும். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்பாட்டிலையும் சில ரூல்ஸ் இருக்கு. அதை நம்ம இப்போ கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஐ ரைட், இது நான் எழுதுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுவே ஹீ, ஷீ, இட் இல்லைன்னா ஏதாவது பேர் அந்த மாதிரி சிங்குலர் தேர்ட் பர்சன்ல வந்ததுன்னா வெர்பு பிளஸ் எஸ் வரும். அதாவது ஹீ வாக்ஸ், ஷீ வாக்ஸ், இட் வாக்ஸ், அனு வாக்ஸ் அப்படின்னா வெர்பு கூட ஒரு எஸ் சேர்த்து வரும். இதுவே ப்ளூரல்ல தேன்னு வந்ததுன்னா எஸ் வராது, தே ரைட் அப்படின்னு தான் வரும். அடுத்தது பாஸ்ட் டென்ஸ். நடந்து முடிஞ்ச ஒன்று, அதாவது கடந்த காலத்தில் நடந்த ஒன்றை பற்றி குறிக்கிறதுக்கு பாஸ்ட் டென்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். பொதுவாக கதைகளை சொல்கிறதுக்கும் கதை எழுதுறதுக்கும் கூட பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்துவாங்க. ஐ ரோட், நான் எழுதினேன். ஹீ ரோட், அவன் எழுதினான். தே ரோட், அவர்கள் எழுதினார்கள். இப்படி எந்த வகையான ப்ரானோனா இருந்தாலும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அப்படியே எழுதிக்கலாம். பாஸ்ட் டென்ஸ் கூட எந்த நிலையிலும் எஸ்ஸை சேர்க்கவே கூடாது. அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ். இது ரொம்பவே சுலபமானது. வெர்புக்கு முன்னாடி ஒரு வில் சேர்த்துக்கிட்டா ஃபியூச்சர் டென்ஸ் ஆயிடும். ஐ வில் ரைட், நான் எழுதுவேன். ஹீ வில் ரைட், அவன் எழுதுவான். தே வில் ரைட், அவர்கள் எழுதுவார்கள் அப்படின்னு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் சிம்பிளாக எழுதிடலாம். இதையே இன்ஃபார்மலாக ஷார்ட் ஃபார்மில் ஐ போட்டு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு டபுள் எல் போட்டு ஐ வில் ரைட் அப்படின்னு எழுதலாம். ஐ வில் ரைட் அப்படின்னு ஸ்டைலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹீக்கும் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டுட்டு 2 எல் போட்டுட்டு ரைட் எழுதலாம். ஹீ வில் ரைட். அதே மாதிரி தே வில் ரைட் அப்படியும் எழுதலாம். அடுத்தது கண்டினியூஸ் டென்ஸ். தொடர்ச்சியாக இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கண்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுலேயும் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் மூணுமே இருக்கு. முதல்ல ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் பார்க்கலாம். இதில் ஐ எம் ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். இன்னும் எழுதி முடியலை, எழுதிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். He is writing, அவன் எழுதி கொண்டு இருக்கிறான். They are writing, அவர்கள் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். இதில் ஐக்கு மட்டும் ஆன் வரும், அதாவது ஐ எம் டூயிங், ஐ எம் ரைட்டிங் அப்படின்னு வரும். சிங்குலர் தேர்ட் பர்சனுக்கு இஸ் டூயிங் வரும். செகண்ட் பர்சன் யூக்கும் தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கும் ஆர் டூயிங் அப்படின்னு வரும். அதாவது ஹீ இல்லைன்னா ஷீ அப்படி இருந்ததுன்னா இஸ் டூயிங் வரும். யூக்கு யூ ஆர் டூயிங்னு வரும். தேக்கு ப்ளூரலாக இருந்தால் தே ஆர் டூயிங் அப்படின்னு வரும். அடுத்தது பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். நான் அப்போது அதை செய்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இப்போ இல்லை, கடந்த காலத்தில் அதை செய்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு பொருள். ஐ வாஸ் ரைட்டிங் மை எக்ஸாம் அட் தட் டைம், அந்த நேரத்தில் நான் தேர்வு எழுதி கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுல இந்த வாஸ் ரைட்டிங் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். அப்புறம் ஹீ வாஸ் சிங்கிங் அட் தட் டைம், அந்த நேரத்தில் அவன் பாடிக்கொண்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே ப்ளூரலாக இருந்தால் வாஸ்க்கு பதிலாக வேர் வரும். வி வேர் டூயிங், தே வேர் டூயிங் இந்த மாதிரி வரும். அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். வருங்காலத்தில் இதை செய்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இல்லை, இனி வரப்போகிற டைமில் நான் இதை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ வில் பி ட்ராவலிங் டு டெல்லி டுமாரோ, நான் நாளை டெல்லிக்கு பயணம் செய்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஐ வில் பி ட்ராவலிங், அந்த வில் பி ட்ராவலிங் தான் ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ்.
நெக்ஸ்ட் he will be going to மும்பை நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதம் அவன் மும்பைக்கு சென்று கொண்டு இருப்பான். இப்படி வருங்காலத்தில் தொடரப்போகின்ற ஒரு செயலுக்கு ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பேசிக்கான 6 டென்சஸை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு பிழை இல்லாமல் நம்மளால் பேச முடியும், எழுதவும் முடியும். நிறைய பேசுங்க, நிறைய எழுதி பாருங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் மற்றொரு தகவலுடன். நன்றி, வணக்கம்.